டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் இடையேயான மோதல் முற்றியுள்ள நிலையில் அனைத்து துறைகளின் செயலாளர்கள் கூட்டத்திற்கு டெல்லி அரசு அவசர அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே மூத்த IAS அதிகாரி அரவிந்த் ரேவை சேவை பணிகள் துறையின் முதன்மை செயலாளராக நியமித்து கெஜ்ரிவால் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். குடியரசுத் தலைவரை நேற்று சந்தித்த டெல்லி ஆளுநர் நஜீப் ஜங் தலைமைச் செயலாளர் நியமனம் மற்றும் டெல்லி மாநில சேவைகள் துறை முதன்மை செயலாளர் நியமன விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்தார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் சந்தித்த அவர் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இதே பிரச்சனைகளை முன்வைத்து குடியரசுத் தலைவரிடம் முறையிட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆளுநர் நஜீப் ஜங் அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்படுவதாக புகார் அளித்தார். தலைமைச் செயலாளர் நியமனத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிடுவதோடு நேரடியாக உத்தரவுகளை பிறப்பிப்பது ஏற்புடையதாக இல்லை. தலைமைச் செயலாளரை நியமிப்பதை ஆளுநர் முடிவு செய்கிறார் என்றால் அவர் அதிகாரிகளுக்கு நேரடி உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். இதனை ஜனநாயகம் என்று எப்படி எடுத்துக்கொள்வது? சில விஷயங்களை துணைநிலை ஆளுநர் செய்ய இயலாது என்பதை குடியரசுத் தலைவர் எடுத்துரைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். மிகுந்த கவனத்துடன் கேட்டறிந்த அவர் இந்த விவகாரத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதாக கூறினார். துணைநிலை ஆளுநரின் செயல்பாடு என்பது முதல்வருக்கு ஆலோசனை வழங்குவதாக இருக்க வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதை விடுத்து செயல்பாடுகளில் குறுக்கிடும் உரிமையானது ஆளுநருக்கு கிடையாது என்றும் வழக்கறிஞர் ராஜீவ் தவான் கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டம் 239 பிரிவின்படி முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரிலேயே துணைநிலை ஆளுநர் செயல்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக துணைநிலை ஆளுநர் செயல்பட்டுள்ளார். இது ஏற்கத்தக்கதல்ல. அவ்வாறு அவர் குறுக்கீடு செய்வதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையேயான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஆளுநர் நஜீப் ஜங் விவகாரம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.